எவ்ரிவன் அஸ்ஸலாமு அலைக்கும். நைட்டெல்லாம் நல்ல மழைங்க. கரண்ட்டு சுத்தமாக இல்லை. நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரான் சமைச்சிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா. காலில் பேசும்போது மாமியாரை பற்றி அவ்வளோ குறை பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாமியாருங்களே ரொம்ப தப்பு, ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணுறத வச்சு இது இப்படி தான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம எல்லாருமே வந்துருவோம். அவகிட்ட சொன்னதை எனக்கு உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஷார்ட்ஸில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாவப்பட்ட மாமியாருக்கு ரொம்ப அடமெண்ட் அக்ரெசிவான மருமகளும் இருக்காங்க. அதே போல தான் பாவப்பட்ட மருமகளுக்கு ரொம்ப மோசமான மாமியாரும் இருக்காங்க. முதலாக இந்த மாமியார் மருமக பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்து இங்கே உள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டு கேரக்டரும் வாழ்ந்த விதம் வேற, வளர்ந்த விதம் வேற. இது போல் ஜென்ரேஷன் கேப்புமே இருக்கும். இன்னொன்று இங்கே பெரும்பாலான மாமியார் பண்ணுற தப்பு, மகனை கல்யாணம் பண்ணிட்டோம் இனிமேல் அவங்க லைஃப் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நடுவில் ஏதாவது கருத்து சொல்கிறது, உள்ளே போய் ஏற்றி விடுறது, இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. பூரா மருமகளும் நல்லவங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அதை விட பெரியவங்க கணவரோட அம்மா அப்படின்ற ஒரு அடிப்படை மரியாதை கூட இருக்காது சில மருமகளுக்கு. இன்னும் சிலரை நம்ம பார்க்கலாம். என் மாமியார் எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லக்கூடிய மருமகளையும், என் மருமக எனக்கு பொண்ணு மாதிரின்னு சொல்லக்கூடிய மாமியாரையும் பார்க்கும்போது மலைச்சி போய் நம்ம பார்த்த மொமெண்ட் எல்லாம் இருக்கும் நமக்கு. ஃபைனலாக என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னது, ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு விட்டு கொடுக்கறது இருக்கணும். இந்த மாதிரியே அவங்களும் ஒரு பொண்ணு. நான் என் பையன்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பு வச்சிருப்பேனோ அதே எதிர்பார்ப்பு அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ, கேட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னா பாருங்க ஒரு பதில், நீ உன் மாமியார் கூட இருந்திருந்தா இவ்வளோ பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு. கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட